RSS காரங்க நம்ம நாட்டில் என்ன சொல்றாங்க? அகண்ட பாரதம். அகண்ட பாரதம் என்னது? பாகிஸ்தான். அகண்ட பாரதம் என்னது? பங்களாதேஷ். அகண்ட பாரதம் ஆப்கானிஸ்தான். நான் இப்ப என்ன கேட்கிறேன், அகண்ட பாரதம் இங்க இருக்கக்கூடிய இந்து முன்னணிக்காரன், இங்க இருக்கக்கூடிய RSS எல்லாம் சொல்லாதீங்க, நேரா அவங்க கூட போய் போட்டி போடுங்க. நீ பிச்சை எடுத்து என்னிடத்தில் வந்து போரை நிறுத்து என்று சொன்னாலும் நான் நிறுத்தப் போவதில்லை. எங்கள் தலைவர் சையத் அலி காமெனி படுகொலை செய்யப்பட்ட பின்பு நாங்கள் இனி வாழ்ந்தாலும் பிரயோசனம் இல்லை, இறந்தாலும் பிரயோசனம் இல்லை. எனது அன்புக்குரிய கிறிஸ்தவ நண்பர்கள்ட்ட கேட்பேன், ஆண்டவன் இருந்தால் அவன் தனக்குன்னு ஒரு சாதியை உருவாக்கி கொள்வானா? ஆண்டவன் ஒரு தேவர் சாதி, ஆண்டவன் ஒரு நாடார் சாதி, ஆண்டவன் ஒரு பறையர் சாதி, ஆண்டவன் ஒரு புள்ளமார் சாதி, இவன் ஆண்டவனா இருக்குமா? புரூஜ் கலிபா பக்கத்தில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள், ஓமனை தாக்கியிருக்கிறார்கள், கத்தரை தாக்கியிருக்கிறார்கள், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் தாக்கப்பட்டிருக்கிறது, சவுதி அரேபியா தாக்கப்பட்டிருக்கிறது, கடல் வழியில் இருக்கக்கூடிய USS ஆப்ரஹாம் லிங்கன் தாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை கண்டெயின் பண்ணுவதற்கு வழி இல்லை. நாங்க தப்பு செய்வோம், ஆனா எங்கள் இறைவன் இருக்கானே ஆண்டவர், எங்களை லேசா ரோஸ்ட் பண்ணிட்டு விட்டுருவார், மத்தவனெல்லாம் அடியில போட்டுருவார். அப்படித்தானே பிராமணர் சொல்றான், we are fitted for ஏகம் ஏவம் அத்விதாயம் நா கஸ்ய கஸ்ய ஜனீதனா கதிபத் நாதஸ்தி பிரதிமா அஸ்தி மாசதன்யதி வி சன்சதா. ஒரே இடத்தில் 86 வயதான ஒரு மனிதரை 40 பேர் IRGC படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆயத்துல்லா கமேனியுடைய மகள், சின்ன பிள்ளை, பேர பிள்ளைகள், மருமகன் எல்லாரும் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். எல்லாரும் மூக்குலையும் வாயிலையும் ரத்த வாந்தி எடுத்தாங்க. என்னடா இது புது சக்தியா இருக்க, நான் போய் உள்ள போய் சர்ச் பண்ணி பார்க்கிறேன். அமெரிக்கா அப்படி ஒரு சிஸ்டத்தை பயன்படுத்தி ஒரு பகுதியில எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம் மாதிரி மின்காந்த அலைகளின் மூலம் பவரா கொண்டு வந்து வாமிட் எடுக்க வச்சு மயக்க வச்சு உள்ள கொண்டு தூக்கிட்டு விட்டாங்க. 90கள் காலகட்டத்திலேயே பெஞ்சமின் நெதன்யா அவர்கள் வந்து இதே போல 7 நாடுகளை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும், ஒரு அகண்ட இஸ்ரேலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்ததாக தகவல்கள்லாம் வெளியே வந்தது. இது அந்த ப்ராஜெக்டுக்கான ஒரு பிளான் தானே, ஒரு அகண்ட இஸ்ரேலை உருவாக்கணும்னு தான் கடைசியாக ஈரான் சொல்றாங்களா? யூத மதத்தில் அவர்களுடைய தத்துவமே ஒரு மோசமான தத்துவம். சார் வணக்கம் சார். வாங்க ராபின் சார். நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், ஈரான் இஸ்ரேல் போர் வந்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சவுதி அரேபியாவில் வந்து எண்ணெய் கடங்குகளை தாக்கியிருக்காங்க ஈரான் அப்படின்றது ஒரு பெரிய செய்தியாக போயிட்டு இருக்கு. எந்த புள்ளியில் இந்த போர் தொடங்குச்சு அப்படின்ற ஒரு கேள்வி. பொதுவாக இந்திய மக்கள் இந்த அறிவை பெறுவது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நம்முடைய வாழ்வாதார பிரச்சனையும் இருக்குது. மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியம், இஸ்ரேலுடைய கொடூரமான சியோனிச மனநிலை. இந்தியாவில் எப்படி ஒரு பார்ப்பனியம் இருக்கிறதோ அதை ஒடுக்குகிறதோ, பிராமணர்கள் அல்ல, பிராமணர்களை தாண்டி பார்ப்பனியம் என்ற சொல்லுக்கான பெயர் என்னவென்றால் ஆதிக்கம் என்று பெயர். ஓகே. அந்த பார்ப்பனியத்தை முஸ்லீம்களிடத்திலும் பார்ப்பனியம் இருக்கிறது, இந்து மதத்திலே ஆதிக்க சாதிகளிடத்திலும் பார்ப்பனியம் இருக்கிறது. பார்ப்பனியம் என்ற சொல்லுக்கு அடக்குமுறை என்றுதான் பெயரே தவிர ஒரு சமூகத்திற்கான பெயர் அல்ல. ஓகே. பிராமணர்கள் பல பேர் இடதுசாரிகளாகவும் இருக்கிறார்கள். இந்த பார்ப்பனியத்தை மேற்கோள் காட்டுகிற ஒரு மிக முக்கியமான சியோனிச சக்திகள் அடக்குமுறைகளை மேற்கொண்டு அதற்கு எதிராக இன்றைக்கு நடக்கிற போர் உலகை வேறு ஒரு பரிணாமத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அபாயகர சூழல் தற்போது காணப்படுகிறது. உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அமெரிக்கா முழுமையாக ஒரு பர்ச்சஸ்டு லேண்டுங்கிற மாதிரி ஒட்டுமொத்த அரபுகளையும் பெரிய அளவில் விலைக்கு வாங்கிவிட்டார்கள். சவுதி அரேபியா உடைய அதாவது முகமது பின் சல்மான், கத்தருடைய வந்து அப்துல் ரஹ்மான் அல் தானி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள், அது மாதிரி குவைத், பஹ்ரைன், ஓமன், இப்படி ஜோர்டான், ஈஜிப்டு, இன்க்ளூடிங் துருக்கி, எல்லாமே ஆப்பிரிக்க நாடுகளிலும் லிபியாவிலே போய் பிரச்சனை ஏற்படுத்தினாங்க. ஈராக்கிலும் அவர்கள் உள்ளே புகுந்தார்கள். எல்லா நாடுகளும் தங்கள் கைவசப்படுத்தி அடக்குமுறைகளுக்கு உட்பட்டு கொண்டிருக்கிற போது ஷியா இஸ்லாமிய குழுவாக தன்னை அறிவித்து கொண்டிருக்கிற, தற்போது கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இமாம் சையத் அலி காமெனி 1979 IRGC இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கேர்ள்ஸ் அண்ட் காப்ஸ் என்று புரட்சிகர ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த நாட்டை மேற்கத்திய கலாச்சாரங்களிலிருந்து முழுமையாக மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். 47 ஆண்டுகளாக
அந்த நாட்டிற்கான மிகப்பெரிய பொருளாதார தடையை அமெரிக்கா விதித்தது. 47 ஆண்டுகளாக சொல்லனா துயரம். அந்த நாட்டில் இன்னைக்கு பல ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையாது, மக்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாது. இந்தியாவில் நாம் $1 பெறுவதற்கு 90 ரூபாயை கொடுக்கணும். ஆனால் ஈரானிலோ 16 லட்சம் ரியாலை கொடுத்தால் மட்டும்தான் $1 மதிப்பு. அந்த அளவிற்கு டிக்ளைன். அப்போ அவர்கள் எவ்வளவோ கேட்டார்கள், எங்களை நீங்கள் உலக ரீதியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது மேலும் 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 அழுத்தப்படுகிற போது சித்தாந்த ரீதியாக உருவானது தான் இப்போது இருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய ரெஜிம். அதை அழித்து காலி செய்ய அமெரிக்காவோடு அரபுகளும் சேர்ந்து கூட்டு முயற்சி நடந்ததனால் நேற்றைய படுகொலை நடந்திருக்கிறது. இதற்கு பின்னணி நீண்ட நெடிய காரணங்கள் இருக்கிறது. இன்று காலை வரை வந்த செய்தி, அமெரிக்காவினுடைய அமேசான் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள், புரூஜ் கலிபா போன்ற நிறுவனங்கள், எண்ணெய் வயல்கள், ஹெர்மூஸ் ஸ்ட்ரைட் போகக்கூடிய பொது குடங்கள் அனைத்தும் அடித்து தோற்றம் செய்யப்படுகிற நாசகார வேலைகள் நடக்கின்றது. இதற்கு முன்பு சையத் அலி இமாம் கமேனியுடைய உடல் அடக்கம் செய்வதாக இன்று காலை தேசிய செய்தியில் செவ்வியில் மிக தெளிவான கருத்தை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எமது தலைவர் இமாம் சையத் அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இப்படித்தான் ஆரம்பித்திருக்கிறதுக்கு காரணம், அணு உலைகளோ பெலிஸ்டிக்ஸ், ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக் எதுவுமே நீ வைக்கக்கூடாது, நீ குருவி சுடக்கூடிய துப்பாக்கியை மட்டும் வைத்துக்கொள், உன் மீது நாங்கள் வரி மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலான பொருளாதார முடக்கத்தை போடுவேன் என்று அழுத்தம் அழுத்தம் அழுத்தம். பேச்சுவார்த்தை 3 முறை நடந்தது. 4வது முறை நேற்று 2ஆம் தேதி ஜெனீவாவில் வியன்னாவில் நடப்பதற்காக நேரம் குறிக்கப்பட்டு வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியின் மூலம் we are going to be touch the positive moment, will take a shortly அப்படிங்கிறத he proclaimed to international community, he disclosed to the media. அன்எக்ஸ்பெக்டடாக இவர்கள் எப்போதும் அநியாயம் செய்வார்கள், நம்பிக்கை கொடுத்தால் மோசடி செய்வார்கள். பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிற போதே நேற்று தீவிர கான்ஸ்பிரசின் மூலம் சையத் அலி காமினியும் 40 பேரும் கொல்லப்பட்டு இது ஒரு நீங்காத போராக, ஓயாத அலையாக தொடர்கிற சூழல் தற்போது மத்திய கிழக்கை தாண்டி ஆண்டிப்பட்டு வரைக்கும் அதன் தாக்கம் இருக்கும் என்பதே உண்மை. ஓகே சார். ஆனால் ஐநாவில் அமெரிக்கா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை கொலை செய்ய முயற்சி நடப்பதாக எங்களுக்கு தெரிய வந்தது, அதனால தான் நாங்கள் காமினியை கொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அவர்கள் எந்த காரணமும் சொல்வார்கள். அப்போ அமெரிக்கா அப்படி என்றால் ஒரு விஷயத்தை கேட்போம். கஸாவில் ஏராளமான பலஸ்தீன மக்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் இல்ட்ரீட் செய்கிறார்கள். கஸாவில் இருப்பவர்கள் அங்கு இருக்கக்கூடிய பலஸ்தீன்ஸ். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்ரஹாமுடைய மதம் அங்கே செமெட்டிக் ரிலீஜன் உருவாகின்ற காலத்திலே இஸ்லாம் அங்கு வருவதற்கு முன்பே அந்த மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு வேதாகமம், பிப்ளிக்கல் மற்றும் குரானுடைய கருத்துப்படி ஆண்டவர் அவருக்கு ஒரு ப்ராமிஸ்ட் லேண்டை கொடுத்தார். அண்ட் அக்கார்டிங் டு பிப்ளிக்கல் நாம்ஸ் அவர்கள் எங்கே இருந்தார்கள்? ஈஜிப்டில் இருந்தார்கள். அந்த மக்களுக்கு ஃபரோனிடத்தில் நியாயமாக அநீதி செய்கிற மோசே, அது வரலாறு, நான் நம்பலாம் நம்பாமலும் போகலாம், அவருக்கு கானான் தேசங்களுக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று கட்டளையிட்டதாகவும் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு they were displaced from Egypt to here, அங்கிருந்து அவர்கள் வந்ததாகவும் இதுதான் ப்ராமிஸ்ட் லேண்ட் என்றும் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் காசா மக்கள் அங்கு இருந்தவர்களை, முஸ்லிம்களை 1917க்கு பிறகு கில்லட் என்ற எந்திரத்தின் மூலம் மிகப்பெரிய ஜெனோசைடை நடத்தி 60 லட்சம் மக்களை படுகொலை செய்திருக்கக்கூடிய ஜெர்மானியத்தினுடைய பார்ப்பனிய ஆரியனத்தின் மிக முக்கிய தலைமையில் இருக்கும் அவர்களுக்கு எதிராக உலகமே இயேசுவை கொண்டவர்களுக்கு இடமில்லை என்று அவர்களை ஒதுக்கினார்கள். யூரோப்பியர்கள் ஒதுக்கினார்கள், ஜெர்மனியர்கள் ஒதுக்கினார்கள். அவர்களை வரவேற்று உத்மானியா பேரரசின் காலத்தில் இடம் கொடுத்த மக்கள் யார்? இந்த பலஸ்தீனர்கள். இன்றைக்கு என்ன நடக்குது? 1 லட்சம் பலஸ்தீனர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் குட்டுயிரும் கொலை உயிருமாக உடல் உபாதைகள், உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் இருக்கிற காட்சி. ஆனால் ஒரு ட்ரம்பை கொலை செய்ய அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்றால், இதற்கு 900 கண்டெய்னர் ஆயுதம் கொடுத்த ட்ரம்பு அமெரிக்கா, 150
ஷிப்பிங் யார்ட் இதை கொடுத்த டொனால்ட் ட்ரம்ப் அல்லது அமெரிக்க நிர்வாகம் பெஞ்சமின் நெத்தன்யாகு இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பது? ஒரு ட்ரம்பை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார் என்று சொல்கிறார்கள். ஹேவ் நோ எவிடன்ஸ் சொல்லுகிறார்கள். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அதற்காக ஒரு பெரும் சமூகத்தை ஜினோசைடாக இலங்கையில் முள்ளிவாய்க்கால் முகாமிலே எம்முடைய உறவுகள் கொத்து குண்டுகளால் சாகடிக்கப்பட்டார்கள். ராஜபக்ஷ செஞ்ச ஒரு பெரும் அநீதி. இன்றைக்கும் தமிழ் மக்கள் அநீதிக்குட்படுத்தப்பட்டு இன்றைக்கு அந்த மண்ணின் மைந்தர்கள் சிங்கள காடையர்களால் கேவலப்படுத்தக்கூடிய ஒரு அவமானம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் குய்யோ முறை என்று பேசுபவர்கள், தமிழ் தேசியம் பேசுபவர்களும் அப்படித்தான், திராவிட தேசியம் பேசுபவர்களும் அப்படித்தான். ஆனால் இந்த மக்களுக்கு இன்றைக்கு நீதி இல்லை. அபலைகளாக, விதவைகளாக, அனாதைகளாக கேட்க நாதியிட்ட மக்கள் இன்னைக்கு நம்முடைய உறவுகள் முள்ளிவாய்க்காலிலும் பல பகுதிகளும் வடக்கு பகுதிகளில் இருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட இனம் தான் அது. அப்படி என்றால் ஒரு டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்வதற்கு இத்தனை லட்சம் பேரை கொலை செய்து இன்னைக்கு உலகமே அமைதியற்ற சூழ்நிலை இருக்கிறது என்றால் அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியம் யூத சியோனிசமும் எந்த அளவுக்கும் எல்லா மட்டத்துக்கும் ஊடுருவார்கள். அதை தான் அவர்கள் பேசுவது பிடிக்கிறது. ஓகே சார், இந்த போர் எந்த புள்ளியிலிருந்து தொடங்குது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அணுசக்தி அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துல மறுத்தாங்க ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதிலிருந்து தொடங்குதா இல்லை உள்நாட்டு போரில் கிட்டத்தட்ட 10,000 சிவிலியன்ஸை கொண்டு இருக்காங்க ஈரான் இராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது, இதிலிருந்து தொடங்கப்படுதா என்ற ஒரு கேள்வி இயல்பாக எழுது. இது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு பிரச்சனைகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு அதனுடைய மூல காரணத்தை நாம் புரியணும். ஓகே, நான் உங்கள்கிட்ட பேசும்போது என்ன சொன்னேன், 1979ஆம் ஆண்டு IRGC என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் கார்ப்ஸ், அதற்கு முன்பு அங்கே ஆண்டது ஷா மன்னர். பின்பு இஸ்லாமிய புரட்சி தான் ரூஹுல்லா கமேனியுடைய தலைமையிலே வந்தது. இவருக்கு முன்பு இருந்தவர் ரூஹுல்லா கோமெனி. அந்த காலகட்டத்தில் அவருடைய பேச்சால் ஷாவுக்கு எதிராக மேற்கத்திய அமெரிக்க ஈரோப்பிய கலாச்சாரத்துக்கு எதிராக, கலாச்சார சீர்வலுக்கு எதிராக இஸ்லாமிய புரட்சி கொண்டு வந்தார் ரூஹுல்லா கொமேனி. அவர் அந்த காலகட்டத்தில் நேற்று கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இமாம் ஆயதுல்லா கெமேனி இப்பொழுது நேற்று இருக்கிறார். இவர் அவரால் ஈர்க்கப்பட்ட போது ஹி வாஸ் அப்பாயிண்டட் IRGCயுடைய முதல் பிரசிடென்ட், ஜனாதிபதியாக அவர் நிர்ணயிக்கப்பட்டார். இந்த காலகட்டங்கள் எப்பொழுது? 1939ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி பிறந்த ஆயத்துல்லா கமேனி 1981லிருந்து 89 வரைக்கும் அவர் IRGC ஈரானுடைய ஜனாதிபதியாக இருந்தார். 1989இல் அவருடைய வயது என்னவென்றால் 36 வயதும் 6 மாதத்தில் அவர் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட, அதாவது என்ன சொல்றது, இப்போது இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடராக இடம் மாறினார். 89ல் இருந்து இன்று வரை 99, 2009, 19 இன்று வரைக்கும் 37 ஆண்டுகளாக மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக அமெரிக்காவை எதிர்த்து அந்த நாட்டை அணு ஆயுதங்கள் தயாரிக்கும் வல்லமைக்கு மட்டுமல்ல, உலகின் மிகப்பெரிய வல்லமை கொண்ட பாலிஸ்டிக்ஸ் மிசைல்கள், ட்ரோன்கள், கிளஸ்டர் பாம்ஸ்கள், இப்படி ஏராளமானங்களை தயாரித்து உக்ரைன் போரில் உலகின் பெரிய ஆயுத சக்கரவர்த்தியான ரஷ்யாவினுடைய வெற்றிக்கு ஷாஹின் 129, ஷாஹின் 136, ஷாஹின் 199, இமாமத், ஃபத்தா 2, ஃபத்தா 1, ஃபத்தா 2, கொர்ரம்சோர், கைபர் ஷகான், சிஜீல், கதர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அப்படி பெரிய அளவில் ஹைப்பர்சோனிக். அது மேக், அதனுடைய வேகம் மணிக்கு 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய கடுமையான வேகம் கொண்டது. அதையெல்லாம் தயாரித்து அந்த நாட்டை பெரிய அளவில் மாற்றினார். இது ஒரு பக்கம். இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி, அணு ஆயுதங்களை தயாரிக்கலாமா? ரைட். அணு ஆயுத ஒப்பந்தத்தை 2015இல் இவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய பில் கிளின்டனுக்கு முன்பு, அவர் பேர் என்னது, ஒபாமாவோடு ஒரு ஒப்பந்தம் நடந்தது. 2017இல் அந்த ஒப்பந்தத்தை கிழித்து கீழே போட்டார். யாரு? டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். 2020இல் ஆட்சி கவிழ்க்கப்படும். டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி விட்டு போகிறார். ஜோ பிடன் 21ஆம் தேதி 2021 ஆட்சிக்கு வந்து தோஹாவில் உலக வல்லரசுகளை நீங்கள் பார்க்கிற போது தெரியும், ஆப்கனோடும் அவர்களோடும் அக்ரிமெண்ட் போட்டாங்க, தலிபான்களோடும். அதற்கு பிறகு 2025 போன வருஷம் ஜனவரியில் பதவியேற்கிறார். இப்போது இவர்கள் சொல்கிறார்கள், அணு ஆயுதங்களை நீங்கள் கைவிடுங்கள். அமெரிக்கா இந்த போருக்கு காரணம் 4 கோரிக்கை. முதலாவது கோரிக்கை,
அணு ஆயுதங்களை நீங்கள் கைவிடுங்கள். இரண்டாவது கோரிக்கை, உங்கள் நாட்டில் தயார் செய்யக்கூடிய பலிஸ்டிக்ஸ், ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை தயாரிக்கலாம். ஆனால் அது கோடம்பாக்கத்திலிருந்து அண்ணா நகர் வரைக்கும் தான் செல்ல வேண்டும். ஒரு உதாரணத்திற்கு அதை தாண்டி செல்லக்கூடாது என்றால் எனது நண்பன் அங்கே பாதிக்கப்பட்டு விடுவான். யார்? யூதர்கள். அவர்களை தாக்கக்கூடாது, அமெரிக்காவை தாக்கக்கூடாது. இது இரண்டாவது கண்டிஷன். மூன்றாவது கண்டிஷன், உள்நாட்டில் நடக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களை அடக்குமுறைகளுக்கு நீங்கள் கொண்டு வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இப்படி பலவித கண்டிஷன்கள்லாம் போடும்போது கொலை செய்யப்பட்ட ஆயத்துல்லா கமெனி சொல்கிறார், எங்களுடைய சித்தாந்தம் அமெரிக்கர்களுக்கு பயப்படுவதல்ல. we never surrender. நாங்கள் we are sovereign. we have a right to protect our own territory. நீ எப்படி எங்களை தடுக்க சொல்வது என்ற கோரிக்கை வைத்தார்கள். அப்படி என்றால் அவர்கள் சொன்னார்கள், உன்னால் உன் நாட்டுக்கு மட்டும் அழிவல்ல, உலகத்திற்கே பெரிய அணியது. யூரோப்பியர்களும் சொன்னார்கள், ஆஹா ஈரான் வந்துவிட்டால் உலகம். ஈரான் சொன்னார்கள், we invited IAE must come here and find in everything. நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வந்து எங்கள் நாட்டில் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை பாருங்கள். எங்களிடத்தில் செறிவூட்டப்பட்ட 400 கிலோ அணு கழிவுகள், ஸ்டாக் பைல்ஸ் அவைலபிள். இதை நாங்கள் எதற்கு பயன்படுத்துகிறோம்? எலக்ட்ரிசிட்டி பயன்பாட்டிற்கு, மருத்துவத்திற்கு, இன்னும் எரிசக்திக்கு எங்களுக்கு தேவை. நாங்கள் அதை பயன்படுத்தி கொடுக்கிறோம். ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டில் அதாவது பலிஸ்டிக்ஸ் வைப்பது எப்படி தவறு? எங்கள் நாட்டில் பிரச்சனை பண்ணால் நாங்கள் அவர்களை கண்டெயின் செய்வது தான் எங்களுடைய ரைட்டு. இதையெல்லாம் நீ எப்படி சொல்வது? அப்படி என்று அவர்கள் ஒரு நியாயமான கேள்வியை எழுப்புகிற போது பேச்சுவார்த்தை தொடர்ந்தது. பேச்சுவார்த்தையை நடந்தது. மத்தியசம் செய்வது அல் புரைதா, எங்கே ஓமன் மத்தியசம் செய்தது. ஜெனீவா முதல் ஓமன் நடந்தது, முதல் துருக்கி நடக்கவில்லை, ஓமனில் நடந்தது. அதற்கு பிறகு ஸ்வீடன் ஜெனீவாவில் நடந்தது, வியன்னாவில் நடந்தது. இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் எந்த ஒரு தீர்வு எடுக்கப்படாத நேரத்தில் அமெரிக்கா இவர்களை காலி செய்வதற்கான நடவடிக்கை எடுத்தது. அவர்கள் சரண்டர் ஆக மாட்டேன் என்று சொன்னபோது, இன்றைக்குத்தான் பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டியது இருக்கிற போது திடீரென படுகொலைகளை அரங்கேற்றி விட்டார்கள். அப்படி என்றால் இவர்களுக்கு பின்னணியில் யாரும் இல்லையா? அப்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, பக்கத்தில் இருக்கக்கூடிய யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதே போன்று குவைத், அப்துல் ரஹ்மானுடைய தலைமையில் இருக்கும் கத்தர், ஈஜிப்ட், எல்லா நாடுகளும் ஆதரவு கொடுத்தார்கள். எங்கள் நாட்டிலிருந்து ஈரானை தாக்கிவிடக்கூடாது என்று. ஆனால் நமக்கு கிடைத்த செய்தி, ஒரு மிகப்பெரிய அறிஞர் நேற்று ஒரு இஸ்லாமிய கிளாரிக்ஸை பேட்டி கொடுத்தார். இவர்களை காட்டி கொடுத்தது வேறு யாரும் இல்லை, சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் தான் காட்டி கொடுத்தார் என்ற செய்தி உலகை ஆட்டி படைத்திருக்கிறது. ஷியா தலைமை நேற்று சொன்னார்கள், நாங்கள் அழிந்தாலும் பரவாயில்லை, உன்னை சும்மா விட போறதில்லை. மிகப்பெரிய வல்லமை கொண்ட தலைவர்கள் 2 பேர். ஒருவர் அலி லாரிஜானி, மற்றொருவர் யார் என்றால் பக்கர் கலீபாம். இது அந்த நாட்டினுடைய என்ன சொல்வது, சபாநாயகர் பொறுப்பில் இருக்கிறார். அவர் நேற்றிரவு செவ்வியுடைய ஒரு கருத்தை பதிவு செய்தார். அமெரிக்காவை நீ பிச்சை எடுத்து என்னிடத்தில் வந்து போரை நிறுத்து என்று சொன்னாலும் நான் நிறுத்தப் போவதில்லை. எங்கள் தலைவர் சையத் அலி காமெனி படுகொலை செய்யப்பட்ட பின்பு நாங்கள் இனி வாழ்ந்தாலும் பிரயோசனம் இல்லை, இறந்தாலும் பிரயோசனம் இல்லை என்கின்ற அளவிற்கு 9 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் அந்த நாட்டில் ஒரு பெரும் புரட்சி நடக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாக்குதல் நடக்கிறது. புரூஜ் கலிபா பக்கத்தில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள், ஓமனை தாக்கியிருக்கிறார்கள், கத்தரை தாக்கியிருக்கிறார்கள், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தாக்கப்பட்டிருக்கிறது, சவுதி அரேபியா தாக்கப்பட்டிருக்கிறது, கடல்வெளியில் இருக்கக்கூடிய USS ஆப்ரஹாம் லிங்கன் தாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை கண்டெயின் பண்ணுவதற்கு வழி இல்லை. சமாதானம் பேசுவதற்கு யாரும் அன்ஃபிட், யாரும் செய்வதில்லை. இந்த கொதிநிலை தான் தற்போது இருக்கிறது. அவர்களுடைய கண்டிஷன் என்னவென்றால், நாங்கள் மக்களை கொல்ல மாட்டோம். ஏனென்றால் நேற்று கொலை கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சையத் அலி காமெனி 2008, 2010 ஒரு ஃபத்துவாவை கொடுக்கிறார். ஃபத்துவா என்றால் அரபில், நீங்கள் பல மொழிகளும், நான் எனக்கு தெரிஞ்ச மொழியிலே ஃபத்துவா என்றால் தீர்ப்பு என்பது. அவர் சொல்கிறார், எங்களது சரியா சட்டப்படி மக்களை படுகொலை செய்வதற்கு இஸ்லாமிய நடைமுறையில், சித்தாந்தத்தில் அனுமதி இல்லை. அணு ஆயுதம் தயாரிப்பது ஹராம் என்று அவர் பத்துக்காக சொல்கிறார். நீங்கள் ஈரானியர்களை, பொதுமக்களை கொல்லக்கூடாது, யூதர்களை. ஆனால் போர் செய்யும்போது இராணுவத்தோடு தான் நீங்கள் மோதுமே தவிர பொதுமக்களை கொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே IAEA, இன்டர்நேஷ்னல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி, அதனுடைய பிரசிடென்ட் ரஃபேல் குரோசி
என் நாட்டுக்கு வந்து பார், என் நாட்டுக்கு வா, வந்து பார் என்று கூப்பிட்டால் இவர்கள் வர மறுக்கிறார்கள். கடைசியிலே ஈரானை மிரட்டி மிரட்டி பார்த்தார்கள். அதாவது ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் வந்து நிற்கிறது. இதனுடைய மதிப்பு 1,00,000 கோடி. ஜெரால்டு ஆர்ஃபோர்ட் என்கின்ற ஒரு கப்பல், யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஆர்ஃபோர்ட், யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன், யுஎஸ்எஸ் ஹரி ட்ரூமன், யுஎஸ்எஸ் டபிள்யூஎஸ் புஷ், இப்படி 10-11 கப்பல்கள். ஒவ்வொரு கப்பலுடைய மதிப்பு 50,000 கோடி, 1,14,000 கோடி. 100 வருஷத்துக்கு தன்னாலே வெடிபொருள் இல்லாமல் அவ்வளோத்தையும் கொண்டு வச்சாங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் ரொம்ப படித்தவர்களுக்கு தெரியும். அயன் டோம், அயன் பீம், டேவிட் செல்லிங், ஏரோ 3, ஏரோ 2, தாட், பேட்ரியாட், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம். அதே போன்று குத்துகளை போடுகிற வல்லமை உள்ள F-15, F-16, F-22 ராப்டர், F-18A ஹார்னெட், F-35 ஸ்டெல்த் விமானம், B-1, B-2, B-3, GBU-57 பங்கர் பஸ்டர். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அவ்வளோ தகவல் என்கிட்ட இருக்குது. இதையெல்லாம் பார்த்தாலும் ஒரு புள்ளியில் தூள் தூளாக போகிற ஈரான், இவ்வளவு பெரிய ஆயுதங்கள். நான் சொன்னதே கொஞ்சம், என்கிட்ட இந்த மாதிரி ஒரு 100 பேர் இருக்குது. எப்படி ஈரான் இவர்களை சமாளிக்க போகிறார்கள்? அடே அப்பா, இந்த பேரக்கட்டளை ஆழமாக இருக்க, கிட்டத்தட்ட பல மீட்டர்கள் ட்ரில் பண்ணக்கூடியதான் GBU-57. இந்த கப்பலுடைய இந்த ஃப்ளைட்டை கொண்டு வந்து அடித்தால் பூமியிலே பல பகுதிகள் இல்லாமல் போய்விடும். அந்த குண்டுகளை வைத்திருக்கிறார்கள். அதற்கு தளம் எங்கே இருக்கிறது என்றால், அமெரிக்காவுக்கு தளம் கொடுக்கிறது இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய டியூகோ கர்சியா. அடுத்து ஆர்ஃபோர்டு எங்கே இருக்கிறது? RAF ஃபோர்ட் என்கின்ற பிரிட்டிஷ் யூகேனுடைய தளம். இந்த ரெண்டையும் அவர்கள் கொடுக்க மறுத்தார்கள். இதையெல்லாம் கொண்டு அதை விட பெரிய உளவு அமைப்பு சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆஃப் US, மொசாத், சின்பெட், பணம் கோடிக்கணக்கில், அதையெல்லாம் அவர்கள் கண்டு கொள்ளாமல் தனித்து நின்று போர் செய்யவா என்று சவால் விட்டார்கள். அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே சனிக்கிழமை காலை சுபுகு தொழுகை என்று சொல்வார்கள், அவர்கள் தொழுதுவிட்டு காலை 7:30 மணிக்கு ஆலோசனை நடக்கிறது. அப்போது சிஐனுடைய உளவாளி, அநேகமாக அவன் சவுதி அரேபியாக்காரன் என்று தான் சொல்லப்படுகிறது, அழகாக செய்தியை அமெரிக்காவுக்கு கடத்திவிட்டான். பாருங்கள், 7:30 மணிக்கு ஆலோசனை நடக்கப் போகிறது. IRGCயினுடைய அவ்வளோ பேரும் உட்கார்ந்து பேசப் போகிறார்கள். உடனடியாக தகவலை கொடுக்கப்பட்டது. பெஞ்சமின் நெத்தானியாவுடைய அவருடைய இஸ்ரேல் சமீருக்கு, சென்காமுக்கு செய்திகள் கடத்தப்படுகிறது. அந்த கடத்துதல் இமீடியட்டாக பென்கூரியனிலிருந்து ஏராளமான ஃப்ளைட், 180 ஃப்ளைட், முதலில் 30 விமானங்கள் மிக குறைந்த வேகத்திலே செல்கிறார்கள். ஏனென்றால் இட்ஸ் டேக்ஸ் டைம் மோர் ஃப்ரம் ஹியர் டு தேர் 2.5 hours, 2.5 மணி நேரம் ஆகும். குறைந்த வேகத்தில் நீங்கள் பயணிக்க, மணிக்கு 200-300 கிலோமீட்டரில் மெதுவாக வராங்க. அதற்கு பிறகு நமக்கு கிடைச்ச சோர்ஸ் சொல்லுது, இன்டர்நேஷ்னல் மீடியா, நான் சொல்லலை, வேகமாக புறப்படுங்கள். வேகமாக புறப்படுகிறார்கள். அங்கிருந்த உளவாளி சவுதியுடைய ஆள் தெளிவாக சொல்கிறான், கரெக்டு வந்தாச்சு, மசூரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 7:30 மணிக்கு கரெக்டாக ரேடார் கறி வர்றார்கள். ஏவுகணைகள் வீசப்படுகிறது. திக் திக் என்ற நேரங்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் அறியவில்லை, என்ன நடக்குன்னு தெரியவில்லை. பயங்கர தாக்குதலில் குண்டு சாதாரணமாக அல்ல, அமெரிக்காவின் ஹெமோகாக் ஏவுகணைகள் பயங்கர ஏவுகணைகளை தாக்கி ஒரே இடத்தில் 86 வயதான ஒரு மனிதரை 40 பேர் IRGC, படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆயத்துல்லா கெமேனியுடைய மகள், சின்ன பிள்ளை, பேர பிள்ளைகள், மருமகன் எல்லோரும் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். இப்பொழுது நமக்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகம், அமெரிக்காவுக்கு சவால் விடுகிற இவர்கள் ஏற்கனவே பல உளவாளிகளை கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொன்னால் ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டிருக்கிறார். அதே போன்று ஈரானில் கடந்த முறை 12 அணு ஆயுத விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 30க்கு மேற்பட்ட இராணுவ லெப்டினன்ட் கர்னல்ஸ், தளபதிகள், பிரிகேடியர்ஸ், பெரிய அந்தஸ்தில் இருக்க தலைவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஹமாஸுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனி, ஹமாஸினுடைய மிக முக்கிய தலைவர்கள் தெய்ப், ஹமாஸினுடைய முக்கியமான ஆட்கள்லாம் கொல்லப்பட்ட பின்பும் ஏன் ஈரான் இந்த உளவு அமைப்புகளில் இவ்வளவு பலகீனமா என்று கேட்டது. கடந்த முறை உளவு அமைப்புகள் சேர்ந்த
உளவாளிகளை பிடித்து, நீங்கள் முதலில் கேட்டீர்கள் 10,000 பேரை கொண்டார்கள் என்று. 10,000 அல்ல, 30,000 பேரை கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் பெருந்தொகையான உளவாளிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த கொலை எதற்காக என்றால், நாட்டில் இருக்கும் பெரும்பான்மை ஈரானியர்களை அல்லது ஆப்கானியர்களை, குறிப்பாக இந்தியர்களையும் பெரும் பணம் கொடுத்து அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். யார்கள்? யூதர்கள். அவர்களை யூதர்கள் இந்த நாட்டுடைய ரகசியத்தை சொன்னால், யூதர்களுக்கு கடத்துவதை கொள்ளத்தான செய்யும் ஒரு நாடு. நம் நாட்டில் இருந்தால் ஒரு உளவாளி இருக்கான், அவன் நம்ம நாட்டை பற்றி காட்டி கொடுத்தால், கல்பாக்கத்தை காட்டி கொடுத்தால், அல்லது கூடங்குளத்தை காட்டி கொடுத்தால், அல்லது இஸ்ரோவை காட்டி கொடுத்தால், நாங்கள் என்ன செய்வோம்? அவர்களை பிடிப்போம், தண்டிப்போம், கொலை செய்வோம். அதுதான் ஒரு நாட்டின் சட்டம். அதை செய்யக்கூடாது என்று அமெரிக்கா சொன்னது. ஆக ஈரான் இந்த விவகாரத்தில் பலகீனத்திலும் பலகீனமாக இருப்பது சொல்கிறது. நான் ஒன்று எழுதுகிற கட்டுரையிலே, நேற்று கூட இலங்கைக்கு ஒரு கட்டுரையிலே கூட சொல்லியிருந்தேன், ஈரான் ஆயுதங்களை அதிகமாக கண்டுபிடிப்பதை விட உளவாளிகள் விஷயத்தில் அவர்கள் கவனமாக இல்லை என்றால் அமெரிக்காவுடைய கழுகு பார்வையிலிருந்து தப்பிவிட முடியாது. இந்த நிலையில்தான் உளவாளிகளிலிருந்து தாக்குதல் நடத்தி அழிக்கப்பட்டார்கள். தேவர் எலிமினேட்டட் என்று உடனடியாக போஸ்ட்டை பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்கிறார். அப்பப்பா, ஒளிந்தான் வயதானவன், இனி இவர்கள் மகிழ்ச்சி சென்றார். இனி இவர்களை இயக்குவதற்கு சீரிய தலைமையும் அதிகார மையமும் இல்லை என்றுதான் நம்புகிறார்கள். ஆனால் அது பொய்ப்பித்து போன சம்பவம் தான் இன்று நடக்கிறது. என்ன? இதை மட்டும் சொல்ல, நீங்கள் அப்புறம் கேள்வியை கேளுங்க. என்ன அப்படின்றா, நான் பேசினா ஒரு 2 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன். என்ன? ஆஹா, ஒரு தலைவன் போய்விட்டான். சித்தாந்த ரீதியாக வடிவமைக்கப்பட்ட அந்த தலைவன் இறந்த பிறகு நாடு கொலாப்ஸ் ஆகியிருக்கணுமே. ஆகவில்லை. வழக்கம்போல் நாடு இயங்குகிறது. வழக்கம்போல் அடிதடிகள் நடக்கின்றது. USS ஆப்ரஹாம் லிங்கன் தாக்கப்பட்டிருக்கிறது. அமேசான் உடைய தொழில் நிறுவனங்கள் எங்கே? மத்திய கிழக்கில் துபையில் தாக்கப்படுகிறது. நான் உங்கள் ஸ்டூடியோவுக்கு வரும்போது யோசிக்கிறேன், இப்பொழுது ஈரான் வேறு ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். அது என்ன திட்டம் தெரியுமா? நீ இந்த அரபுகளையெல்லாம் கையில் வச்சிருக்கே, இவர்களும் முஸ்லீம்கள் தான், அவர்களும் முஸ்லீம்கள் தான். அரபு நாட்டுக்காரர்கள் முஸ்லீம்கள், இவர்கள் ஷியா முஸ்லீம்கள், இவர்கள் பெர்ஷியர்கள்னா ஈரானியர்கள், அவர்கள் சவுதி அரேபியாக்காரர்கள், அவர்கள் அரபுகள். நல்லா கவனிச்சுடுங்க. இப்போ ஈரானுடைய திட்டம் எனக்கு எப்படின்னா, பணத்தை வச்சு தானடா உனக்கு திமுரு. 400 ட்ரில்லியன் கொடுத்தாங்க, 4 ட்ரில்லியன். இப்போ அன்னைக்கு எப்போ நம்முடைய ஜனவரி மாதம் 19ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கிறார் 2025. முதல் வெளிநாட்டுக்கு அவர் எங்கே சொல்கிறாரு? சவுதி அரேபியாவுக்கு போகிறார், யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு போகிறாரு, அடுத்து கத்தருக்கு போகிறார். கத்தருக்கு போனால் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எவ்வளோ பரிசு கொடுத்தாங்கன்னா, 500 ரூபா, 1000 ரூபா, 1 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம், 1 கோடி இல்லை, 4000 கோடிக்கு ஒரு விமானத்தை கொடுத்து, ஐயா இதில் பறந்துட்டு போங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த அரபுகள்கிட்ட பணம் எவ்வளோ இருக்குது? கொஞ்சம் நெஞ்ச பணம் அல்ல, தூத்து வந்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்கா பார்த்தான், எப்பா நீங்கள் மஜா பண்ணுங்க. யாரை? சவுதிக்காரனை. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் உலகத்தில்? மது வேணுமா? மங்கை வேண்டுமா? கோடிக்கணக்கான பணம் வேண்டுமா? உங்களுக்கு என்ன வேண்டும்? எல்லாம் நான் தருகிறேன். மார்ஷல் அதானே, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஸ்கேண்டலில் மாட்டினவன் தான் இந்த சல்மான். எப்ஸ்டீன் ஸ்கேண்டலில் மாட்டாதவர்கள் யார் தெரியுமா? நம்ம ஊரில் எல்லாரும் மாட்டினாங்க, அதெல்லாம் மறைச்சிட்டாங்க. அவர் யார்? அத்வானி இல்லை, அவர் பேர் நல்ல பேர் இல்லை, அம்பானி பிரதர்ஸ் எல்லாம் மாட்டியிருக்கிறாங்க. ஆனால் உலகத்தில் எப்ஸ்டீனுடைய ஃபைலில் இல்லாதவர்கள் யாருனால் ஈரானியர்கள் தான். காரணம் அவருடைய சித்தாந்தம். அவர்களை ஹனி ட்ரா பண்ண முடியல. இப்போ அமெரிக்காவுக்கு என்ன இப்போ போகிற போக்கு நான் எப்படி யூகிக்கிறேன்னா, பொருளாதாரத்தை நசிக்கிறது. அமெரிக்கா எங்கெங்கெல்லாம் தளம் வச்சுருக்கோ அவ்வளோத்தையும் அடி. நீ எப்படி இவ்வளோ தாக்க முடியும்? அமெரிக்காவில் அமேசானை அடிச்சிட்டான். அமேசானில் போய் இப்போது அமெரிக்கா படைகளை தாக்குனா அந்த நாட்டுக்குள்ளே வச்சுருப்பான். அமெரிக்கா படைகளை தாக்க, அமெரிக்கா படைகளையோ யூத படைகளோ இல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஏர்போர்ட்டு, அமெரிக்காவுடைய தொழில் நிறுவனங்கள் எல்லாவற்றையும் அடித்தால் அமெரிக்கா எப்படி, ஹவு கேன் தே ப்ரொடெக்ட் தேர் ஓன் ப்ராப்பர்ட்டி? இஸ் இட் பாசிபிள் சார்? எப்போதும் சாத்தியமில்லை. இது பெரிய யுக்தியாக இருக்கிறது. அமெரிக்கா சிக்கி கொண்டது போல்தான் எனக்கு தெரிகிறது. அமெரிக்காவுடைய இராணுவமோ அமெரிக்காவுடைய வல்லமையோ ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது, அவ்வளோ உயர்ந்த தரத்தில் உள்ளது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய புத்தி கெட்ட ஒரு ஹெக்டிக், அவன் நாட்டுக்குள்ளே ரிப்பப்ளிக்கன் எதுக்குறான், அவன் நாட்டுக்குள்ளே டெமோக்ராட் எதுக்குறான், அவன் நாட்டில் செனட்டு எதிர்ப்பு இருக்குது, அவன் நாட்டுக்குள்ளே காங்கிரஸ் எதிர்ப்பு இருக்கிறது. அமெரிக்காவின் இந்த ரெசிப்ரோகுலர் டேரிஃபிக் ஃபுல்லாக இந்த போருக்கு ஆதரவை வழங்குவதற்கு
நேட்டோவை விரும்பவில்லை. யாரு? ஐரோப்பியர்களை விரும்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கா சிக்கி கொண்டதா என்பதை நான் சொல்ல முடியாது. இன்னும் சில 2 நாட்களில் 3 நாட்கள் தெரியும். ஆனால் வலிமையான தாக்குதல் தற்போது தொடர்கிறது. செட்டப்புற எதுவுமே கொலாப்ஸ் இல்லை. அற்புதமாக அவனு நாட்டை கொண்டு போயிட்டு இருக்கான். தலைவரை அடக்கம் செய்த பின்பு மீண்டும் பெரிய அளவில் போகுமோ, இது வேறு வடிவத்தை எடுத்து விடுமோ என்று நம்மை போன்ற விமர்சகர்களுடைய கவலையாக இருக்கிறது. ஓகே சார், இது நம்ம 90கள் காலகட்டத்திலேயே பெஞ்சமின் நெதன்யா அவர்கள் வந்து இதே போல் 7 நாடுகளை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும், ஒரு அகண்ட இஸ்ரேலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்ததாக தகவல்கள்லாம் வெளியே வந்தது. இது அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு பிளான் தானே? ஒரு அகண்ட இஸ்ரேலை உருவாக்கணும்னு தான் கடைசியாக ஈரான் சொல்கிறாங்களா? இதுதான் அவர்களுடைய கோரிக்கை. நீங்கள் சொல்வது 100க்கு 101% கரெக்ட். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்பொழுது இது பக்கத்தில் யூத நாடு இருக்கிறது. யூதர்களுக்கு நாடு இல்லை. யூதர்கள் அவர்களுடைய நாடு எதை சொல்கிறார்கள்? இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல், அதை ஒட்டி காசா, அதனுடைய வடக்கு பகுதி சிரியா, அதற்கு பிறகு மேற்கு கரை வெஸ்ட் பேங்க், அதுக்கு பின்பு பல நாடுகளை ஜோடா, அதுக்கப்புறம் துருக்கி, இப்படி பல நாடுகள் இருக்குது. எகிப்து ஒரு பக்கம் இருக்குது. எகிப்து பலஸ்தீனம் இப்படி தான் வரும். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆண்டவர் பகவான் கடவுள் எங்களுக்கு ப்ராமிஸ்டு லேண்ட். இந்த லேண்டு நான் என் நாடு மட்டும் இல்லை. இங்கே ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறான்ல, ஆர்எஸ்எஸ்காரங்க நம்ம நாட்டில் என்ன சொல்கிறாங்க? அகண்ட பாரதம். அகண்ட பாரதம்னு என்னது? பாகிஸ்தான். அகண்ட பாரதம்னு என்னது? பங்களாதேஷ். அகண்ட பாரதம் ஆப்கானிஸ்தான். நான் இப்போ என்ன கேட்குறேன்? அகண்ட பாரதம்னு இங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணிக்காரன், இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் எல்லாம் சொல்லாதீங்க. நேராக அவங்க கூட போய் போட்டி கொடுங்க. யார் கூட? இப்போ நம்ம தமிழ் தேசியவாதிகள்லாம் எதுவும் சொல்ல மாட்டோம். நம்ம கொள்கையால் தமிழ் தேசியவாதிகளும் திராவிட தேசியவாதியும் பேசுகிறோம். யாரும் அகண்ட பாரதத்தை சொல்றதில்லை. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். கணியன் பூங்குன்றனான் தான் அந்த ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான தலைவன். தமிழை அடுத்தவனுடைய உரிமையை எப்பவுமே பறிக்க மாட்டான். ஓகே, வந்தாரை வாழ வைக்கும் மிகச்சிறந்த சமூகம் தமிழ் சமூகம். உலகத்திலே ரொம்ப ப்ரைட் அபவுட் தேட். இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி எல்லாரும், அதே மாதிரி அகண்ட பாரதத்தை நீங்கள் அமைப்பதற்கு பலஸ்தீனத்துக்கு பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள், நீங்கள் டாக்காவுக்கு செல்லுங்கள், நீங்கள் ஆப்கானுக்கு செல்லுங்கள். அதே மாதிரி அவங்க அகண்ட இஸ்ரேல். யாரு? கொஸ்டின் மாறி போகல, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க? இஸ்ரேல் ஆண்டவர் எங்களுக்கு வழங்கினார். இட் இஸ் a gifted, that was a promised land. கடவுள் எங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ்டு லேண்ட். அப்படியா? எதெல்லாம்? எல்லாம் எங்களுக்கு தான். எகிப்து எங்களுக்கு தான், சிரியா எங்களுக்கு தான், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோர்டான் எங்களுக்கு தான், அப்புறம் துருக்கி, எல்லா நாடுகளும் எங்களுக்கு தான் கொடுத்தார்கள். ஏன் சவுதி வரைக்கும் நீளுகிறது என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இது எவ்வளோ பெரிய பிரளயத்தை உருவாக்கிவிடும், எவ்வளோ பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அது நடக்காது என்பது தெரிந்தாலும் அந்த நாட்டில் உள்ள நெசட்ஸ், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா, அதே மாதிரி லோக்சபா மாதிரி அந்த நாட்டில் நெசட்ஸ் இருக்குது. அங்குள்ள தீர்மானமே அகண்ட இஸ்ரேலை நாம் அமைப்பது. இதுதான் ஆண்டவராகிய ராஜ்யம். முழுக்க முழுக்க அவர்கள் என்னவென்றால், யூத மதத்தில் அவர்களுடைய தத்துவமே ஒரு மோசமான தத்துவம். ஜீசஸ் கிரைஸ்ட் யார்? யூதர்கள். அவரை ஏற்றுக்கொண்டார்களா? அவரை படுகொலை செய்ததாக பேப்டிசம் சொல்கின்றது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தான் இனத்தில் உயர்ந்த இனம், இங்கே இருக்கக்கூடிய ஆரிய இனத்தை போட்டு நாங்கள் உயர்ந்தவர்கள். ஆண்டவர், இது நான் சொல்லலை சார், அவங்க வேதத்தில் இருக்குது சார், வேதத்தில் இருக்குது. கிறிஸ்தவ சகோதரர்கள் இன்றைக்கும் பேப்டிஸ்டத்தில் போய் பிரார்த்தனை பண்ணால், ஆண்டவரே உம்முடைய சமூகமான யாரை? யூதர்களுக்கு நீ வெற்றி கொடுப்பாயாக. எனது அன்புக்குரிய கிறிஸ்தவ நண்பர்கள்ட்ட கேட்பேன், ஆண்டவன் இருந்தால் அவன் தனக்குன்னு ஒரு சாதியை உருவாக்கி கொள்வானா? அவன் ஆண்டவனாகவே இருக்க மாட்டானே. நான் கேட்டேன். அது தெரியாது திரு ராபின்சன். ரொம்ப கரெக்ட் சார். உங்கள் நம்பிக்கை உண்மையா? எனக்கு தெரியாது. நான் கேட்பேன், ஆண்டவன் இருந்தால் இருக்கிறான் இல்லையாங்கிற வேறு, அவன் எனக்கு ஒரு சாதியை வைத்து கொண்டான். ஆண்டவன் ஒரு தேவர் சாதி, ஆண்டவன் ஒரு நாடார் சாதி, ஆண்டவன் ஒரு பறையர் சாதி, ஆண்டவன் ஒரு துலுக்கர் சாதி, ஆண்டவன் ஒரு புள்ளமார் சாதி. இவன் ஆண்டவனாக இருக்குமா? சார் கேட்குற பதில் சொல்லுங்கள் சார். நான் ஒரு நெறியாளர், நான் இப்போ உங்களை கேள்வி கேட்குறேன். இருக்க மாட்டான்ல. அப்போ எப்படி சார் ஆண்டவர்? யூதர்கள் நம்பிக்கை பேப்டிசத்தில் எழுதியிருக்கு, ஆண்டவர் தனக்காக ஒரு சமூகத்தை உருவாக்கி கொண்டார் அப்படின்னா யூதர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் தப்பு செய்வோம், ஆனால் எங்கள் இறைவன் இருக்கானே ஆண்டவர், எங்களை லேசாக ரோஸ்ட் பண்ணிட்டு விட்டுருவார், மற்றவனெல்லாம் அடியில் போட்டுருவார். அப்படி தானே பிராமணர் சொல்கிறான்.
வி ஆர் ஃபிட்டர் பார் ஏகம் ஏவம் அத்விதாயம் நா கஸ்ய கஸ்ய ஜனீதனா கதிபத் நாதஸ்தி பிரதீமா அஸ்தி மாசதன்யதி வி சன்சதா கிருதம் கிருதம் ஹிருதிஸ்த மனசயா ஈனம் ஏவம் விதூர் அமிர்தஸ்த கோயிங்க. எனக்கு எப்படி ஸ்லோகம் தெரியும், நான் படிச்சிட்டேன். அவன் சொல்கிறான் உனக்கெல்லாம் படிக்க முடியாது. அப்படியா, ஏன் ஃபிட்டு உனக்கு ஏறாதுடா. ஏன்னு சொல்கிறான், அங்கே உள்ள பிராமின் சொல்கிறான், பிராமணனா பிறந்தா தான் மந்திரம் ஓதும். நான் எப்படி ஓதுறேன், நான் எனக்கு எத்தனையோ மொழி தெரியுமே, எப்படி பண்ணுறேன். நானும் ஒரு தமிழ் சாதிக்கு சேர்ந்தவன் தானே, தமிழ் தான் எனக்கு தாய்மொழி, தமிழை தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படித்தான் அவர்கள் மேலாதிக்கம் செலுத்துகிறார்கள். அதன் விளைவு தான் இப்போது இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம், கேளுங்க. ஓகே சார், ஈரான் இப்போ கடுமையான தாக்குதலை ஏற்படுத்த போறோம்னு சொல்றாங்க, தாக்குதலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்க போய் முடிய போகுது இந்த தாக்குதல் எல்லாம்? அது எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல, ஒருத்தருக்கும் தெரியல. இப்போ போர் ஆரம்பிச்சு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு கிட்டத்தட்ட 72 மணி நேரம் போயிட்டு. இப்போ நான் இப்போ உட்கார்ந்துருக்கும் போது நேற்று நள்ளிரவுக்கு பின் காலை வந்த செய்திகள் மட்டும்தான் சொல்கிறேன். இன்றைக்கும் நாளைக்கும் ரொம்ப செய்திகள் வரும். இதை நாம் அடையாளம் காண முடியாது ராபின்சன். ரொம்ப மோசமாக இருக்குது. ஈரான் அழிந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு லெவலில் நேற்று ஒரு செய்தி படித்தேன், ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அவர்கள் அணுகுண்டு வைத்திருக்கிறார்கள், ஈரான் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, 9-10 கிட்ட இருக்குது. ஏன்னா ஈவன் அதை ஏதாவது யூஸ் பண்ணிட்டா பெரிய சிக்கல் ஆயிரும்னு ஒரு எக்ஸ்பர்ட் சொல்கிறார் போகிற போக்குக்கு. ஓகே, உலகம் அப்படி ஒரு சூழ்நிலையில் சீனாவும் பேர் என்னது ரஷ்யாவும் இவர்களுக்கு ஆதரவாக இருந்தே ஆக வேண்டும். சீனா நேரடியாக வராது கன்ஃபரன்டேஷனில். சீனா தான் செய்மதி படங்கள் மூலம் அமெரிக்க கப்பல்களை சரியாக எங்கே போகிறது, எங்கே வருது, எப்படி வருது எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா தனது உளவு கப்பலை நிறுத்தி இருக்கிறது. கடும் கண்டனம் புட்டின். சீனாவுடைய ஜீபிங் அப்படி. சீனா 450 லட்சம் கோடி இன்வெஸ்ட். சீனாவுக்கு 80% பேரல்கள், ஒரு நாளுக்கு 33 லட்சம் பேரலை உற்பத்தி செய்யல. 80%, அதாவது அனைத்தும் சீனாவுக்கு வருது. சீனா ஆயுதங்களாக கொடுத்துக்கிட்டே இருக்கான். எங்க? ஈரானுக்கு. சீனாவுக்கு ஈரான் வீழ்ந்தால் அது ஈரான் வீழ்வதில்லை, சீனா வீழ்ந்தது. அமெரிக்கா என்ன சொல்றான், நிக்கோலஸ் மதுரா மனைவியோட தூங்கி கொண்டிருக்கிறான் நள்ளிரவு. எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டத்தை அப்ளை பண்றாங்க. எங்க? வெனிசுவேலாவில். அந்த வீரர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் நின்றோம், வி ரெடி. ஆனால் திடீரென பார்த்தோம், அமெரிக்காவுடைய ஆட்கள் வந்துடுவாங்கன்னு நினச்சி நாங்கள் உஷாராக நின்றோம். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருந்தோம். எங்கள் இராணுவத்தில் என்ன நடந்ததில்லை, எனக்கு அப்படியே தலை சுற்றிச்சு, தலை வெடித்த மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் கீழே சாஞ்சோம், மயக்கத்தில் பார்க்குறேன், எல்லாரும் மூக்குலையும் வாயிலையும் ரத்த வாந்தி எடுத்தாங்க. என்னடா இது புது சக்தியாக இருக்கேன். நான் போய் உள்ளே போய் ஸ்டிச் பண்ணி பார்க்குறேன். அமெரிக்கா அப்படி ஒரு சிஸ்டத்தை பயன்படுத்தி ஒரு பகுதியில் எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம் மாதிரி மின்காந்த அலைகளின் மூலம் அந்த தலைகளை அந்த பவராக கொண்டு வாமிட் எடுக்க வச்சு மயக்க வச்சு உள்ளே கொண்டு தூக்கிட்டு போயிட்டான். யார? நிக்கோலஸ் மதுராவை. எவன் என்ன பண்ண முடியும்? ரத்த வாந்தி எடுத்து எல்லாரும் மயங்கி கிடக்குறான். அவன் டக்குடு கீழே இறங்கி பொண்டாட்டியும் மாப்பிள்ளையும் உள்ளே இருந்தாங்க, கதவை தட்டி வாமா தூக்கிட்டு போயிட்டான். அப்போ இந்த சிஸ்டத்தை குறித்து உடனடியாக நாங்கள் இன்டர்நேஷ்னல் மீடியாவில் பார்க்குறோம். ரஷ்யா சொல்லுது இந்த தொழில்நுட்பம் எங்களுக்கும் தெரியும். அப்போ இஸ் இட் பாசிபிள் டு அப்ளை ஈரானில் முடியாது. வெனிசுலா ஒரு சின்ன பிரதேசம். ஈரான் அப்படி இல்லை. மலைகள், காடுகள், இனக்குழுக்கள், 13 கோடி பேர் இருக்கான். எவ்வளோ பெரிய நாடு. அங்கெல்லாம் பண்ண முடியாது, உள்ளே இறங்க முடியாது. அப்போ அமெரிக்காவுக்கும் சொல்லியிருக்கிறாங்க, போரில் வெற்றி எப்படி வரும்? உள்ளே இறங்கினா தான் வெற்றி வரும். மேலேருந்து F-15 F-16 குண்டு போட்டால் ஜெயிக்க முடியாது. குண்டு தாக்கினாலும் கீழே இறங்கணும். அப்படி இறங்கி அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போவும் காசாவை ஜெயிக்க முடியல. இங்கேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் தான் 40 கிலோமீட்டர் நீளம், 10 கிலோமீட்டர் அகலம் தான். அதே ஜெயிக்க முடியல. கடைசியில் ஒப்பந்தம் போட்டு தான் உள்ளே போயிருக்கு. ஆமாம், அது காசாவில் ஒரு சின்ன குழு 40,000 பேரை ஜெயிக்க முடியலன்னா ஈரானை இவங்க எங்கே ஜெயிக்க முடியும்? உள்ளே எங்கேருந்து இறங்க முடியும்? வியட்நாமில் இவங்களுக்கு என்ன பட்டாங்க? ஆப்கானிஸ்தானில் நாட்டை விட்டுட்டு ஓடின கதை இருக்கா? ஈராக்கை விட்டு போனதான் எவ்வளோ செலவு பண்ணியிருந்தாங்க? 700 லட்சம் கோடி. கடைசியில் என்னாச்சு? அஷ்ரஃப் கானி கையில் நாட்டை ஒப்படைச்சிட்டு ஜோ பிடன் போயிட்டார். அஷ்ரஃப் கானி பின்னாடி போய் இறங்கிட்டார். இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் தனித்துவமான ஒரு நாடாக மாறிட்டு. இவர்களை ஜெயிக்கலாம் முடியாது. 100 வருஷம் ஆனால 1000 வருஷம் ஜெயிக்க முடியாது. இந்த மாதிரி கலவரங்கள் அவர்கள் செய்வது அவர்களுடைய இயற்கை. அதுதான் நான் இப்போது
உங்களுக்கு சொல்லிட்டு. ஓகே சார், நான் இப்போ ஒரு 2 கேள்வியை ஒன்றா வச்சுருக்கேன் சார். அதாவது இந்தியாவோட ஸ்டாண்ட் இதில் என்னவா இருக்குது? 2 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு போயிட்டு மதர்லேண்ட் ஃபாதர்லேண்ட் எல்லாம் மோடி அவர்கள் பேசிட்டு வந்தார். பொருளாதார ரீதியாக இந்தியாவுக்கு பெரிய இழப்பு வரும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது வருமா அப்படின்ற ஒரு கேள்வி. ரொம்ப முக்கியமான கேள்வி. இதை வந்து நான் தனியாக அடுத்த ட்ரிப்லாம் உங்களுக்கு நான் அது தனித்துவமே தரேன். ஓகே, சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஈரானுடைய அந்த ஹெர்மூஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் த ஹெர்மூஸ், அந்த 100 கிலோமீட்டர் அல்லது 60 கிலோமீட்டரில் ஒரு 33 கிலோமீட்டர் சொலோ வாட்டர், அதாவது அதிக ஆழம் இல்லாத பகுதி. ஓகே, மீதி இருக்கக்கூடிய 8 கிலோமீட்டர் ரொம்ப ஆழமான பகுதி. இது யார் கையில் இருக்குன்னா, இது உலக வரைபடத்தில் ஒவ்வொரு நாடும் இன்டர்நேஷ்னல் பார்டர் இருக்கும். ஒவ்வொரு நாடுகளுக்குள்ள கடற்பிராந்தியம் பிரிக்கப்படுகின்ற போது மிக ஆழமான 8 கிலோமீட்டர் ஈரானுடைய கையில் தான் இருக்குது. இதில் இந்தியா நம்ம நாட்டுக்கு எங்கேருந்துலாம் ஆயில் வருதுன்னா 23% ஆயில் ஈராக்லேருந்து தான் வருது. 17-18% ஆயில் வந்து அமெரிக்காவிலிருந்து ரொம்ப குறைவு, ரஷ்யாவிலிருந்தும் வருது, சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு 16% ஆயில் வருது. இது அல்லாமல் மற்ற பொருட்கள், உரம் போன்றவைகள் எல்லாமே யூரோப்ப நாடுகள்லேருந்து வந்தாலும், மத்திய கிழக்கிலிருந்து வந்தாலும், ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து வந்தாலும் இந்த ஹெர்மூஸ் வளைகுடாவுடைய தான் வரணும். இந்த 8 கிலோமீட்டரில் மட்டும்தான் ராட்சச கப்பல்கள் பயணிக்க முடியும். இதை வந்து நேற்று க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யார்? ஈரான் க்ளோஸ் பண்ணி 2 அமெரிக்க கப்பல்கள் பற்றி எரிகிறது. இப்போ நாம் கப்பல் கொண்டு வருவதற்கு நம்ம நாட்டில் இப்போ 1 வாரம் 10 நாளைக்கு தான் சரக்கு இருக்குது. ஓகே, இந்தியாவில். ஓகே, அதற்கப்புறம் வரலன்னா நம்ம நிலைமை ரொம்ப சிக்கல். 88 ரூபா வந்து 88% இம்போர்ட்டட் ஆயில் தான் வருது. நம்ம நாட்டில் இவங்க சும்மா வாயால் வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டு பொருளாதாரம் உண்மையிலே வலுவு அல்ல. மோடி அவர்கள் வருகின்ற போது, நீங்கள் மோடி சொன்னதுனால சொல்லி முடிச்சிடுறேன். 2 மணி நேரம் பேசுகிற டாபிக் 2 நிமிஷத்தில் பேசிடுவோம். மோடி அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் 60 ரூபாய்க்கு மேலே அமெரிக்காவினுடைய டாலருடைய மதிப்பீட்டை கூட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு $1 கொடுத்து நீங்கள் 60 ரூபா கொடுத்து $1 கிட்ட தரமாட்டான். 92 ரூபா கொடுக்கணும். ஈஸியாக புரிகிற பாலிசியே சொல்கிறேன். 92 ரூபா கொடுத்து ஒரு சாமான் வாங்குறது நமக்கு லாபமாக இருக்குமா? $1 வந்து ஒரு பொருள் வந்து $1ங்கிறான். $1ங்கிறான் வெளிநாட்டில். நான் நல்லா புரிகிற மாதிரி நேர்களே நல்லா புரியுதா? $1பா ஒரு நாட்டுக்கு எடுத்துகிட்டு போ. அப்போ மோடி சொல்கிறாரு, நான் 60 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு வாங்கி தருவேன்னார். இப்போ நீங்கள் வந்தப்புறம் என்னாச்சுன்னா 93 ரூபாயிட்டு. அப்போது 60 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்குறது நமக்கு லாபமா? 93 ரூபா கொடுத்து வாங்குறது லாபமா? அப்போ இந்த நாட்டுடைய பொருளாதாரம் எங்கே போயிட்டுருக்கு? ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அதை விட்டாச்சுன்னா இப்போ 100 ரூபாயிரும். அதை எப்படி இந்தியாக்காரங்க இந்தியாவில் பொருளாதாரத்தை தடுக்கிறாங்கன்னு கேட்டால், மோடி வரும்போது ஒரு பிரகடனத்தை சொன்னார். ஹி வாஸ் பீயிங் மேட் எ ப்ரொக்ளமேஷன், சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ். ஒன்றும் நடக்கலை. அனைவரையும் இன்க்ளூசிவ்னஸ் எக்கனாமி, சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ். ஆண்டுக்கு 2 கோடி வேலை கொண்டு வந்தாரா? இல்லை, வேலை ஒன்றும் கிடையாது. வாயால் வடை சுடுவது என்பது இதுதான். இந்திய பொருளாதாரம் இஸ் கோயிங் டு பி ஹெல்ஃபயர். ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு, நரகத்தின் விளிம்பில் போயிட்டுருக்கு. ஆனால் இவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பாண்டு அதை இதெல்லாம் விற்று தான் டாலரு இப்போ 93 ரூபாயிலேருந்து 100 ரூபா ஆகிறத தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எக்கனாமி எவ்வளோ கேவலமாக எவ்வளோ கீழே போயிட்டுருக்கு. நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், சோடிக்கப்பட்டு. என்ன சொல்கிறோம்? புல்லட் ட்ரெயின் வருது, இளநீ கடையில் மோடி வந்த பிறகு தானே ஜிபே அந்த பே, ஏன் காசு கொடுத்தா ஆகாதா? ஆகும்ல. இதெல்லாம் மோடி கொண்டு வந்தது தான். நாற்கர சங்கரநாக்கார் கொண்டு வந்துட்டுன்னு ஒரு இல்யூஷன் ஹேஸ் டு பி கிளியர். ஒரு தேசம் எப்போது வளரும்? அந்த நாட்டில் அடிப்படையான விவசாயம் எப்போது வளரும்? நம் நாட்டில் கிடைக்கக்கூடிய நெற்பயிர்களுக்கு விலை கிடைத்திருக்கிறதா? நம் நாட்டில் உள்ள கரும்புக்கு விலை கிடைத்திருக்கிறதா? நம் நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள், நம்ம மக்களுடைய கருப்பட்டி, பதநீர், இந்த பொருள்கள்லாம் விலை கூட்டு மதிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணப்படுதா? அப்படி வந்தால் மட்டும்தான் இந்தியா விளங்கும். இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா நாடும். நம்ம நாட்டில் வேப்பங்கொட்டை கிடைக்கி, நீ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா? நம்ம நாட்டில் ஜெல்லி கிடைக்கி. இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பெண்கள்லாம் 500 ரூபா கொடுத்து மூஞ்சில் போடுறாங்க. என்னது? சோத்துக்கத்தால். அதை ஃபுல்லாக அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி என்ன பண்ணுறோம்? அமெரிக்காவிலிருந்து நாம் 50 ரூபாய்க்கு அமெரிக்கா விற்று அவன் $1000 $10 விற்கிறான். ஆக இந்திய பொருளாதாரம் என்பது செல்ஃப் ரிலையன்ட். நம் நாட்டினுடைய உற்பத்தி பொருட்களை சார்ந்தும் மேனுஃபேக்சரிங், உற்பத்தி இல்லை, இங்கே சர்வீஸ் தான். நம்ம என்ன நினைக்கிறோம்?
பழைய மாதிரி கிடையாதப்பா அளவு. என்ன எல்லாம் 70,000 1 லட்சம் என்ன சம்பாதிக்க 1,70,000 உனக்கு பொருளாதாரம் தெரியுமாடா? உனக்கு நான் கேட்டேன் வந்துட்டேன், உனக்கு பொருளாதாரம் தெரியுமா? 1,80,000 சம்பாதிக்கணும்னா அமெரிக்காவுக்கு கூலி வேலை செய்கிறோம். அமெரிக்க கம்பெனிகளுக்கு நம்ம ஆட்கள் ஈசிஆரில் போய் கூலி வேலை செய்கிறான். அவன் எவ்வளோ வாங்குறான் தெரியுமா? அந்த கம்பெனிக்காரன் $8,000 வாங்குறான். நமக்கு எவ்வளோ கொடுக்குறோம்? $1,000 கூட கொடுக்கல. எவ்வளோ சம்பளம் தெரியுமா? நான் கேட்ட பசங்கள், தம்பிமாரா ஈஸி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? அண்ணன் 70,000 90,000. அமெரிக்கா அந்த கம்பெனிகள்கிட்ட வாங்கக்கூடிய எல்லாரும் $8,000 வாங்குறான். ஒரு $1,000 மதிப்பு $90,000. 9872 ஒரு ஆளுக்கு சம்பளமாக 7 லட்சம் ரூபாயை அந்த கம்பெனிகள் பெற்றுக்கொண்டு கூலி வேலை செய்ய வச்சு நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளோ கொடுக்குறான்? 70,000 ரூபா கொடுக்குறான். 90% அவர்கள் எடுத்துக்கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கு 10% கொடுக்குது. இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது? ஒரு வீட்டை வாங்கி அந்த 70,000ல் 30,000 ரூபாயை வீட்டுக்கு 25 வருஷம் கட்டி வாழ்க்கை சீரழிஞ்சு சிந்தோலப்படுது. இது வளர்ச்சி அல்ல சார். வளர்ச்சி என்பது விவசாயம், உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு பொருட்கள், மதிப்பு கூட்டு வரி, உலகத்தில் முழுவதும் எதிர்பார்க்கணும். தேசிய கொடியை இம்போர்ட்டில் பண்ணுற நீ, பல்லு குத்துற குச்சி டூத்பிக்கு இம்போர்ட்டில் வருது. இதுதான் இந்த நாடு, இதுதான் உண்மை. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார்.